இப்பொழுது நீங்கள் இதை சற்று கூர்ந்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால், மிகச் சமீப காலங்களில் இந்திய வரலாற்றின் தவறான சித்தரிப்புகள் மற்றும் திரிபுகளை எதிர்த்து இந்தியாவைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர்கள் தீவிரமாக பதிலடி கொடுக்கத் தொடங்கிவிட்டனர். மேலும் கிறிஸ்தவ நம்பிக்கைகள் கொண்ட இந்தியவியலாளர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் காலனித்துவ காலகட்டத்தில் இந்திய துணைக்கண்டத்தின் காலவரிசை அவர்களின் மத நூல்களில் குறிப்பிடப்பட்ட கால அளவை விடவும் மிகவும் தொன்மையானது என்பதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயக்கம் காட்டினார்கள். தெளிவான மற்றும் வெளிப்படையான உண்மைகளை ஏற்பதற்கு பதிலாக அவர்கள் பாரதிய காலவரிசையை தங்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்கு ஏற்றவாறு மாற்றினார்கள். இதுவே நம்முடைய என்பதற்கு ஒரு முக்கிய காரணம். நம் வரலாற்று தேதிகள் அனைத்தும் மேற்கத்திய கிறிஸ்தவ மதத்தின் போதனைகளுக்கு ஏற்றவாறு பொருந்த உண்மையான தகவல்கள் மறைக்கப்பட்டு வேண்டுமென்றே தவறாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் அவர்களால் சரியாக பொருத்தி முடிக்க முடியாத அனைத்து விஷயங்களையும் அவர்கள் இந்த பயணங்கள் எல்லாம் கட்டுக்கதைகள், அப்படி எதுவும் நடக்கவே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்படித்தான் அவர்கள் முழு இந்திய பழைய வரலாற்று தேதிகளை அவர்கள் மாற்றினார்கள். அவருடைய பிறப்பு கிபி 788 என மேற்கத்திய அறிஞர்கள் கூறுகின்றனர். ஆனால் உண்மையான ஆண்டு கிமு 509. இது கிட்டத்தட்ட 1300 வருட பிழை. பண்டிட் கோட்டா வெங்கடாசலம் ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞராக இருந்தார். மேலும் அவர் அசல் ஆதாரங்களை வெளியிட்டார். ஆதார ஆய்வு, பாரதத்தின் பண்டைய வரலாறு, காலவரிசை. அவரது முயற்சிகள் உண்மையிலே மிக மகத்தானவையாக இருந்தன. மேலும் அவரது கல்விசார் புலமை மற்றும் ஆழமான அறிவுத்திறன் பண்டைய இந்திய வரலாற்றை பற்றிய நமது புரிதலின் போக்கையே முற்றிலும் மாற்றியது. ஆனால் மீண்டும் அவருடைய பெரிய அறிவார்ந்த படைப்புகள் இருந்தும் அவர் இன்னும் குறைத்து மதிப்பிடப்பட்ட அறிஞர்களில் ஒருவராகவே இருக்கிறார். அவரை பற்றி யாரும் கேள்விப்படுவதே இல்லை. ஆனால் அவர் உண்மையில் மிகவும் முக்கியமான ஆளுமைகளில் ஒருவராக கருதப்படுகிறார். இது அவரது விரிவான படைப்பு. இதில் அவர் மேற்கத்திய அறிஞர்களின் கருத்துக்களை ஆழமாக சவால் செய்து உண்மைத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கினார். அவர்கள் உண்மைகளை திருத்த எல்லா இடங்களிலும்